கள்ளக்குறிச்சி விசச்சாராய சம்பவத்தை கண்டித்து சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் திருமாவளவன் எம்பி தலைமையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த காட்சிகளை பார்க்கலாம். தமிழக அரசே ஒழித்து கட்டு கள்ளச்சாராயத்தை ஒழித்து கட்டு கஞ்சா விற்பனையை ஒழித்து கட்டு தமிழக அரசே ஒழித்து கட்டு இழுத்து மூடு தமிழக அரசே இழுத்து மூடு டாஸ்மாக் கடைகளை இழுத்து மூடு உடனடியாக இழுத்து மூடு தமிழக அரசே நடைமுறைப்படுத்து உடனடியாக நடைமுறைப்படுத்து மது விலக்கு கொள்கையை உடனடியாக நடைமுறைப்படுத்து. ஆர்ப்பாட்டம் தொடர்பான விவரங்களை செய்தியாளர் சதீஷ் முருகன் வழங்க கேட்போம். சதீஷ் முருகன், வணக்கம். கள நிலவரங்களை பதிவு பண்ணலாம் சதீஷ். கள்ளக்குறிச்சியில் 58 பேர் விஷசாராயம் அருந்தி மரணம் அடைந்த விவகாரத்துல இதுவரை 100க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார்கள். இந்த விவகாரம் பல்வேறு எதிர்கட்சியினர் மற்றும் அரசியல் அமைப்புகளிடையே பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய சூழ்நிலையில இந்த கள்ளச்சாராய விவகாரத்தில் பூர்ண மதுவிலக்கு தான் இதற்கு தீர்வு என்கிற அடிப்படையில அதை முன்வைத்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டமானது சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் நடைபெற்று வருகிறது. இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவருமான தொல் திருமாவளவன் தலைமையில் நடைபெற்று வரக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மூத்த நிர்வாகிகளும் கலந்து கொண்டிருக்கிறார்கள். திமுக கூட்டணி கட்சி இடம்பெற்றிருக்கக்கூடிய 3 முக்கிய கட்சிகள் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றிருப்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக இந்த விவகாரத்துல தமிழக அரசு போதிய நடவடிக்கை எடுக்கவில்லை என எதிர்கட்சிகள் கூறிய நிலையில இந்த கள்ளச்சாராய மரணங்கள் கள்ளச்சாராயத்தை ஒழிக்க வேண்டும் என்றால் பூரண மதுவிலக்கு நோக்கி தமிழக அரசு நகர வேண்டும் என்கிற கோரிக்கையை வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டத்தில் வலியுறுத்தப்பட்டு வருகிறது. இந்த விவகாரத்தை பொறுத்தவரையில இதுவரை 58க்கும் மேற்பட்டோர் மரணம் அடைந்திருப்பதாகவும் 100க்கும் மேற்பட்டோர் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில தொடர்ந்து தமிழக அரசின் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் செயல்படாத தன்மை குறித்த விவகாரங்கள் முன்வைக்கப்படும் நிலையில திமுக கூட்டணி கட்சியினரும் இந்த பூர்ண மதுவிலக்கை அமல்படுத்த கூறி இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக முழுக்க காவல்துறையினருடைய உளவுத்துறையுடைய செயல்பாடின்மையே இதற்கு காரணம் எனவும் முதலமைச்சர் நடத்தி வரும் இந்த ஆட்சிக்கு கெட்ட பெயர் அவப்பெயர் ஏற்படுத்தும் வகையில பல்வேறு நபர்கள் செயல்படுவதை தமிழக முதலமைச்சர் அதை களைய வேண்டும் எனவும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கோரிக்கை வைக்கப்பட்டு வருகிறது. தொடர்ந்து இந்த விவகாரத்துல கள்ளச்சாராய விவகாரத்தில் தமிழக அரசு எடுக்கப்பட்ட பல்வேறு நடவடிக்கைகள் குறித்து அண்மையில் முதலமைச்சரும் சட்டசபையில் பேசியிருந்தார். அது குறித்தும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பேசப்பட்டு வரும் நிலையில பூர்ண மதுவிலக்கை வலியுறுத்தி இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி சதீஷ் முருகன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.